பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் தியானிக்கக்கூடிய இறைவசனம் மார்க் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 14 முதல் 22 முடிய இறைவசனங்கள். இயேசு மீண்டும் கடலோரம் வராரு. அங்கே அல்பேயுவின் மகன் மத்தேயு சுங்கசாவடியில் அமர்ந்து வரி வசூலித்து கொண்டு இருக்கிறார். இந்த சுங்கசாவடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது. இப்போ நம்ம ரோட்டில் கார் ஓட்டின்னு போகிறோம், அங்கே சுங்கசாவடிக்கு நம்ம வரி கட்டுறோம். அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்பு கடலில் மீன் பிடிப்பவர்கள் அனைவரும் எந்த அளவுக்கு மீன் பிடிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு அவர்கள் வரி கட்டணும். அந்த வரியை வசூலிப்பவராக மத்தேயு அங்கே அமர்ந்து வரி வசூலித்து கொண்டிருக்கேன். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். உடனே மத்தேயு அவரை பின்பற்றி சென்றார். அவர் அந்த காலத்திலே ஒரு அரசாங்க ஊழியராக இருந்திருக்கிறார் மத்தேயு. அவர் எதை பற்றியும் பொருட்படுத்தலை. நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிட்றாரு, அவர் பின்னாடி போவோம் என்று உடனே பின்தொடர்ந்து செல்றாரு. எதை பற்றியும் யோசிக்கல. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், இந்த வேலையை விட்டுட்டா நம்ம வாழ்வாதாரம் எப்படி ஆகும் என்பதை பற்றி துளி கூட மத்தேயு யோசிக்கவே இல்லை. ஏசப்பாவை பின்தொடர்ந்து போகிறாரு. ஏசப்பா அவர் வீட்டில் உணவு அருந்துறாரு. அங்கே உணவு அருந்தும்போது அவர்கள் கூட யார் யார் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது அவங்களுக்கு. பரிசேயர், பாவிகளும் இந்த மாதிரி வரி வசூலிப்பவர்களும் தான் இருக்கிறார்கள். பரிசேயரை சேர்ந்த மறைநூல் அறிஞர்கள் இதை பார்த்து, இவர் பாவிகளோடும் வரி வசூலிப்பவர்களோடும் ஏன் சாப்பிடுகிறார் என்று கேட்குறாங்க. பாவிகளோடு சாப்பிட்றாருன்னு கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் வரி வசூலிப்பவர்கிட்ட ஏன் சாப்பிட்றாருன்னு கேட்கறதுக்கு அர்த்தம் தெரியுது. அந்த காலத்தில் அரசாங்கம் ஒரு வரி விதிச்சா இவன் ஏழை மக்களை ஏமாற்றி அதிகப்படியான வரியை வசூலி பண்ணி தான் ஒரு பங்கை எடுத்துக்கிண்டு அரசாங்கத்துக்கு ஒரு பங்கை அவன் கொடுக்குறான். இதனால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு இவனையும் ஒரு பாவியாகவே நினைச்சாங்க. இதனால் இவர் பாவிகளோடும் வரி வசூலிப்பவர்களோடும் ஏன் உண்கிறார் என்ற கேள்வியை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் சீடர்களிடம் கேட்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட இயேசு, மருத்துவன் நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்குத்தான் தேவை, நல்லவர்களை அல்ல, பாவிகளையே மீட்க வந்தேன் என்றார். சிலர் இயேசப்பாவிடம் வந்து, யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருக்கிறாங்க, உம்முடைய சீடர் ஏன் நோன்பு இல்லை என்று கேட்கிறார்கள். இந்த யோவானுடைய சீடர் என்று குறிப்பிடப்படுவது யாருன்னு கேட்டினா, ஏசப்பாவுக்கு ஞானஸ்நானம் வழங்கிய திருமுழுக்கு யோவான். அவரோட ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் நோன்பு இருக்கும்போது உம்முடைய சீடர் ஏன் நோன்பு இல்லைன்னு இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, மணமகன் தங்களோடு இருக்கும் அளவும் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மணமகன் தங்களை விட்டு பிரியும் நாள் வரும்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று இயேசு. பழைய ஆடையில் யாரும் புது துணியை ஒட்டு போட மாட்டார்கள். அப்படி போட்டால் அந்த துணி கிழியும். பழைய திராட்சை ரசத்தில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைத்தால் பழையதும் கெட்டுப்போகும், புதியதும் கெட்டுப்போகும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பழைய சட்டத்திட்டங்களிலிருந்து மாறி நம்ம புதிய சட்டத்திட்டங்களுக்கு வரணும். பழைய சட்டத்திட்டம் நியாயப்பிரமாண சட்டத்திட்டம். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீறவில்லை, அதை உடைக்கவில்லை. அதிலிருந்து நம்மளுக்கு புதிய சட்டத்திட்டத்துக்கு மாற்றி அமைத்து இயேசுவின் புதிய வாழ்வில் ஈடுபட வேண்டும். புதிய வாழ்வின் தொடக்கம்தான் நம் இயேசப்பா வகுத்த சட்டத்திட்டங்கள். அதை பின்பற்றுவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதி கனம் மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்துவோம். ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.